இருந்தாலும் கேமரூன் கிரீன் நீங்க இவ்வளவு கேவலமா போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கேமரூன் கிரீன் இந்த ஐபிஎல்லையே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்னா அது கேமரூன் கிரீன் தாங்க. கேமரூன் கிரீனை 25 கோடியே 20 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது மூலமா 2026 ஐபிஎல்ல தேர்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இவர் விளையாட போறாரு ஸ்ரேயஸ் ஐயர் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறமா. உண்மை சொல்ல போனா இந்த ஆக்ஷன்ல அவர் ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் கேமரூன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பல பேட்டிகள்லையுமே சொல்லிட்டாரு இந்த ஐபிஎல்னா பவுலிங்கும் போடுவேன் அப்படின்னுமே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தில்லாலங்கடித்தனமா பேட்டர் லிஸ்ட்ல தன்னுடைய பெயரை கொடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்ஷன்ல முதல்ல பேட்டர்ஸ் தான் வந்துட்டு ஏலம் விடுவாங்க. அதனால சூட்டிப்பா பேட்டர்ஸ் லிஸ்ட்ல தன்னுடைய பெயரை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே போய் கேட்டாங்க அப்ப நீங்க ஐபிஎல்ல பவுலிங் போட மாட்டீங்களா, எதுக்காக பேட்டர் லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நீங்க கொடுக்கலன்னு கேட்கும்போது இல்லைங்க என்னுடைய அட்மின் மிஸ்டேக் பண்ணிட்டா, என்னுடைய மேனேஜர் தான் தப்பு பண்ணிட்டாரு, தெரியாம போட்டாரு, அவர் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரு எத்ராஜா மாதிரியே சொல்லியிருக்காரு. எனக்கு சத்தியமா சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல இருந்தாதான் அவரால் அதிக விலைக்கு போக முடியும். அவர் பண்ண சரியான விஷயம் தான். நிறைய பேர் தப்புன்னு நினைக்கலாம். ஏற்கனவே இதை நிறைய டீம்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு தடவை 57 இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரை வேணும்னே கடைசியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்கெட் கீப்பர் லிஸ்ட்ல போட்டு விட்டுருக்காங்க ஒரு தடவை. உண்மை சொல்லப்போனால் இது ஃபன்னு தாங்க. அவர் அதிக விலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காரு. இது கேவலம்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சம்பாதிக்க என்ன வேணா பண்ணலாம், காசு தான் முக்கியம் உலகத்துல. இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேணும் வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா. எடுத்த உடனே யார் தெரியுமா பிட் பண்ணா, மும்பை இந்தியன்ஸ் வெறும் 2.5 கோடி வச்சுட்டு பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேமரூன் கிரீனுக்கு பிட் பண்ணியிருந்தாங்க.